ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2 பேருக்கு அளவிலான நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 பேருக்கு நல்ல சூப்பராக அளவாக குயிக்காக நம்ம மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகும்போது அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூட 1 டம்ளர் அளவுக்கு மட்டன் வெந்து வரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கறி வெந்து வரத்துக்கு ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிரியாணி தாளிக்க தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பொடி வகைகளும் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பட்டை வகைகளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கறி ஒரு 8 விசிலில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்ல சூடானதும் பிரியாணி பட்டை வகைகள் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மோகு, கல்பாசி கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது கூட பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் மறுபடியும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். கூட 2 பச்சை மிளகாய், அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி வகைகள் 1 ஸ்பூன் நான் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டனில் நல்லா மசாலா படுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்ச அரிசி நம்ம 2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த டம்ளரால் தான் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 பேருக்கு தாராளமாக இந்த பிரியாணியோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்க வேண்டியதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் குறைவாக சேர்த்துருக்கேன். இந்த அளவில் சீரக சம்பா அரிசிக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள். சாதம் குழஞ்சியும் போகாது, அடியும் பிடிக்காது, நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு இப்போது உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து சாதத்தை இந்த மாதிரி ஓரத்துலேருந்து நல்லா உடச்சி விடுங்க. கொஞ்சம் கூட சாதம் குழையவே இல்லை, அதே மாதிரி அடியும் பிடிக்கலை. நல்லா உதிரி உதிரியான சீரக சம்பாவில் 2 பேருக்கு அளவிலான மட்டன் பிரியாணி நான் சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக செஞ்சு பழகுறவங்களுக்கும் பிரியாணி இந்த மாதிரி 2 பேருக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக சூப்பராக வரும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.